ஆமா ஆமா மனதில் நீ மந்தாயே மந்தாயே நெஞ்சில் நீயே உன்னுடைய கிருமையினாலே நான் முதல்ல வந்து காணாத முடியாத விளங்க வேணும் வெள்ளாமைகள் விளைய வேணும்னு சொல்லி மாயவரை வேண்டி விட்டு அப்ப தன்னுடைய காணி குலதெய்வம் செல்லாண்டியம்மன் மண்ணை பகிர்ந்து வச்சா மதக்கரையும் செல்லாண்டியம்மனுக்கு நம்மளுக்கு செல்லாண்டியதே நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்தோம். பாண்டிய மன்னர்களுக்கு பங்குவாதம் எடுத்து கொடுக்க அந்த செல்லாண்டி ஈஸ்வரி தொகையிலேயே நடக்குமா? நாம சொன்னாத்தான் கேட்பாங்க. அவ வந்து நம்ம நாம உட்கார்ந்து இந்த சேரத்தோட பாண்டிய மன்னர்களுக்கு பங்குவாகத்தை பிரிச்சு கொடுத்ததால பிரிச்சு கொடுத்ததால நாம இன்னைக்கு மறந்துடக்கூடாதுல்ல. நம்மளுக்கு ஒரு உபகாரம் செஞ்சவங்களை நாம மறந்துடக்கூடாது. அதனால அந்த செல்லாண்டியவனை நாம நினைச்சுட்டாக வேணும். அப்படி இருந்து செல்லாண்டியவனைத்தான் மனதாலே நினைத்து இருமே இளந்திரிக்கு வெம்பரமா மாயவனை நினைத்து அந்த காடு வேறப்பு செய்தாக நலப்படுத்திய காடுகளையிலே நாளை கொஞ்சமாக விதப்புகள் செய்தாங்க. முகவத்தானவனுக்கு சாரானது ஓட்ட 4 காண நிலங்களையும் தனக்கு தேவையான வயிறு பச்சைகள் தானியங்களாக வச்சாங்க. அப்படி விதப்புகள் செய்து அந்த மாயவன் திருவையில் செல்லாண்டியுடைய அருளானே அப்படி கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது அது என்னாட்டுல தானே குளத்தாக்க ஒன்று வந்து கால வச்ச நேரம் என்னாட்டு அம்மா மாதம் ஒரு மாதம் ஒரு வருடம் ஒரு வருடம் ஒரு கல்மாரி நாட்டு கல்மாரியே நல்ல மழையாக நல்ல மழையாதான் போலியோ அப்படியாதான் போலியோ நல்ல மாலையதான் போலியோ உறுஞ்சேலிக்கு இதுவாகற்ற மாலையா நாட்டிலே மனமாறிகள் உழைகின்ற மக்கள் மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறாங்க. அப்ப நாட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. அக்கா நம்மளுக்கு இதனால் இது வரையிலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேற வட்டி இல்லாம போத்துக்கே இல்லாம கிடந்தோம். மகராசன் யாரோ இந்த மகராசன் வந்து நம்ம ஊர்ல கால் வச்ச நேரம் நல்லபடியா மனமாரிக முடியறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேலைக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. அது மட்டும்
சொன்னதுக்கு போலாம் இடத்தை கத்துட்டேன் கத்து கன்று காய வெட்ட போலாம் வேலையும் நீ நம்மளுக்கு இல்லாம இருக்கும் போ எந்த குறையும் இல்லை. வேலை ஆமா. என்று சொல்லி மக்கள் ஆளாளுக்கு குளத்தாக்க ஒன்று புகழ்ந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம குளத்தாக்க ஒன்று வந்த உடனே அவைதான் ஊருக்குள்ள பெரிய வீட்டுக்காரரோட பொறுப்பாயிடுச்சு. விகாசக்காரர் ஆயிட்டாங்க. ஒரு நாயை நடத்தி பஞ்சாயத்துல சொன்னா அவைதான் முன்னோட முடியாது தீர்த்து வைப்பாங்க பிரச்சனை. நாட்டிலே நம்ம சேரத்தோட பாண்டிய மன்னர்களுக்கே 10 வாரங்கள் வகை கொடுத்தவைங்க அவர்களுக்கே புத்திமதிகளை சொன்னவங்க அவங்க சொன்னாங்கன்னா 2 கண்ணுக்கு நடுவு மூக்கு குறந்தாப்புல கொட்டு மணியாட்டு தட்டப்பருப்பாட்டு அப்படியே இருக்கு என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த குளத்தாக்க ஒன்று வந்து காலம் வச்ச நேரம் மனமாறிய பொழுது இருக்கு எங்க குளத்தாக்களுடைய நாட்டுதானே பட்டி நேரஞ்சோறு அம்மா ஆயிரக்கணக்கில் மண்டபாடுகள் வருகின்ற எங்க குங்குமத்தாக வச்சுதானே மோரவேத்தே ஜம்பாரே மோரவேத்தே மோரவேத்தே மூலச்சம் திரவியங்கோ திரவியங்கோ மோரவேத்தே ஜம்பாரே மோரவேத்தே ஜம்பாரே மோரவேத்தே ஜம்பாரே மூலச்சம் நாகியக்கே சொத்து வணங்காமே சுகவாழ்க்கை வந்தாங்க சுகவாழ்க்கை இப்படி சிறப்பான முறைகளை நல்லபடியாக வாழ்ந்து வராங்க. தென்னாட்டிலே வந்து தொட்டதெல்லாம் தொடர்ந்தது வச்சதெல்லாம் விளக்குறது இப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த வழக்க வடநாடு வாழ வந்து நாட்டிலே எங்க கோடகிரி கவுண்டர் கொத்துவேல் கவுண்டர் இவர் என்ற பெயர்களும் தம்பிமார்கள் அண்ணன் வாழ்க்கறந்து வருகின்ற பொழுது முதமொழி வட்டி வச்சு கொடுக்காத கொண்டு போட்டோம்னா கொத்து பூரா நம்மளுக்கு சுகம் பூரா நம்மளுக்கு சொல்லி எதிர்பார்த்தவையோ முதமொழி வட்டி வச்சு உட்கார்ந்து பார்த்தாங்க அண்ணன் வருவான்னு சொல்லி அவன் எல்லாம் தோற்றி கடம்போடு தரம் கூட்டிட்டு போயிட்டாங்க போச்சு அண்ணனுக்கு அவனு சொல்லி இவைய 2 பேரும் தானே ஏய் நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் என்ன வேலை அண்ணனை கொள்ளாமல் இருந்தோம் நாங்க யாரும் கொள்ளாமல் இருந்தோம் 2 பேரும் பாரு எங்க போனாங்க தெரியும் காணாமையே போயிட்டாங்க எங்கேயோ பரவாயில்ல நாம நினைச்சது என்னாலும் தெரிஞ்சிருக்கும் என்ன மொபைலுக்கு தெரியும் நாம பேசுறது ஆளாள் ஒட்டுக்கே பொழுதோட பேசிட்டு இருந்தோம் அதான கேட்டேன். நேற்று பொழுதோட பேசணும் இன்னைக்கு பொழுதோட ஒத்துறீங்க போய் பார்த்தேன் என்ன கதை வந்துருச்சு வச்சிருக்குது எங்க போயிட்டாங்களோ விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள ஒத்துறீங்க ஒரு வந்த பார்த்தா எல்லாம் குளிச்சமைய கட்டிட்டு குடி போயிட்டாங்க போல் இருக்குது அப்படியே போயிட்டாங்களா? ஆமா சரி போயிட்டு போறாங்க பூரா நம்மளுக்கு காருக்கார பூரா நம்மளுக்கு அத்தனை நம்மளுக்கு சொல்லி நமக்கு எப்பவும் போயாது போ எதுக்கு போயுது அப்ப
அப்படியே மோயறதுக்குள்ள நாம கொஞ்சம் சம்பாதிக்க மாட்டோம். வந்து கட்டுறது தொட்டது மாதிரி அப்படியே தொங்கிட்டு இருக்குதுல்ல, பணத்துக்கு உயிர். உள்ள போறதோட என்னைக்கு வீணா போகாது. எங்க வர உள்ள போறதோட என்னைக்கு வீணா போகாது. குழந்தா கவுண்டருக்கு குழந்தை இல்லை. இந்த கோடகிரி கவுண்டர் ஒத்துவேல் கவுண்டர் வருஷ புலக்காரங்க உள்ள விட்டு நிறைய இருக்குது. இப்படி கொஞ்ச காலங்கள் இருக்கு. ஆனா எம்பெருமா மாயவருடைய அருளாலே நாட்டுல மனமாறி முயற்சி தர்மம் ஊற விட்டு போனவனே பஞ்சம் தலைவரித்தானது. அப்படி இருக்க இந்த கோடகிரி கவுண்டர் ஒத்துவேல் கவுண்டருக்கு விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லை. அப்பா தர்மம் ஊரோட்டு போயிட்டு மழை பெய்யாதா? எதுக்கு மழை பெய்யுது அப்புறம்? ஏன்னா கூட தெய்வமாக அம்மன் கூடையே உணர்ந்தா போச்சு. இவங்க பண்ண பாதகம் அப்படி அண்ணனை எடுத்து தம்பிமாறு வாழலாம்னு நினைச்சாங்க. நம்ம நினைக்கிறா நம்மள ஆணவ விட்டு வைக்கணும். எப்படி விட்டு அது போல மனவாரி இல்லாம போனோமே நானும் வறட்சியாக இருக்குது. அப்படி வறட்சியாக இருக்கு அந்த வடநாட்டு தம்பிமார்கள் ஆடு இழந்தும் ஆடியதோ ஒரு பொருள் இழந்து தங்கம் எல்லாம் வித்துண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமா, நாட்டிலே கல்புறத்தும் வேலை வேலை முன்புறத்தும் வேலை முழு வேலையாக இருக்குது. பஞ்சம் தலைவரிச்சாலும் இந்த இருக்கிற குழந்தை குட்டியெல்லாம் சோத்து கலந்து அம்மா ஏடா அம்மா பசிக்குதம்மா. பசிக்குதா? ஆமா அம்மா. பசிச்சா நான் என்ன பண்றது? அம்மா அப்பா டேய் அப்பா டேய் இந்த மாதிரி பயப்பட போன எனக்கு மறந்ததுனா அம்மா ஏடா பசிக்குதம்மா. ஆமாம்மா. பசிச்சா என்ன பண்றது? அம்மா இது கொஞ்சம் உங்க உங்களுக்கு எங்காலும் போக வேண்டியது. ஒப்பனை போய் கேளு. அப்பா டேய் அம்மா ஒரே பசியா இருக்குதுமா. அது சாமி அம்மா என்னமோ கொஞ்சம் பொறுத்துரு. ஏதோ கொஞ்சம் கூலானது காட்சி. சரி நல்ல ஆள் போறாங்க, அவனால குடிக்கலாம். அப்படிங்க அப்பா. போய் பசி அப்பா பசி. பொருசாமி அப்ப தம்பிமார்க வந்தாங்க. அடிபெண்ணே குழந்தை குட்டிகளை பத்திக்கு அழுகுது. சோறு வாழ் பாடு அழுகுது. காசு வளர்த்தக்கு வழி இல்லை. ஆடு குட்டி மாடுகளை வித்தாச்சு. நீ என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்றது இருக்குதுங்க? எனக்கு ஒரு யோசனை பிறக்குதுங்க. என்ன நடக்குது? காட்டுல இருந்த கணிக்கவரு தலக்கவரு மூக்கணக்கவரு ஏதோ இப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. உண்மைதான். ஏதாவது இருந்தா ஆள் சொல்லி கொண்டு போவாங்க. எதுக்கு நல்லா போட்டு தொங்கிடல தொங்கிடலாமா? அப்புறம் வேற வழி நம்மளது வெள்ளாம வளர்ச்சிருக்கும் வழி இல்ல, மரம் மாறி இல்ல. நீ இருக்க குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாதா இருக்குது. ஏனுங்க இப்படி இருக்க நாம என்ன செய்ய முடியும்? அதைத்தான் பண்ணுவோம். எனக்கு ஒரு யோசனை என்ன கேட்டா, நம்ம ஊருக்குள்ளதானே பணக்கார வர்ற நாட்டுக்குள்ள செடியாரையே அவங்க போய் அவங்க போய் வைக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? பட்டாவா இருக்குதுல்ல இல்ல வேணாம். இதெல்லாம் ஒழுங்கிட்டு கவுத்துல ஓட்டு வேணா கட்டிக்கிட்டே போகுது. தங்கமெல்லாம் இருக்குது. அப்புறம் நீ இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுக்குள்ள இது ஒரு பெரிய காரியமா? நகராட்டு போனா போயிட்டு போகுது. ஏனுங்க போய் வடக்கால வழியாத்தான் பார்த்தேன். பொம்பளைங்க பூ பொட்டோட இருக்கணும். ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும்னா பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல புடவைங்க கட்டி நல்லா போகணும் வரணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு இளவு இளைஞர் இப்படின்னு போனா எனக்கு பொட்டு பூ வச்சுட்டு போவாங்க. எப்படி போவாங்க? வடக்கால வழியாத்தான் போன நான் பார்த்தேன். நான் தான் போன பொட்டு வச்சுக்கிட்டு வந்தேன். பொட்டு வச்சுக்கிட்டு வந்தா சரி. எனக்கு போவே மரம் பொட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க. இது எங்காவது உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்டேன். அக்கா உனக்கு தெரியாது பாத்துக்கோ. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் நீ இப்படி இருக்கிற கேட்டேன். என்ன காரணம்னா பக்கமா போற வரைக்கும் நெத்தியில வச்சுக்கிட்டு போவேன். பக்கமா போனதையும் அதை எடுத்து சாக்கெட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படி ஒட்டிக்குவேன். திரும்பி வார போது மறுபடியும் எடுத்து வச்சுக்குவேன். அப்படின்னா அது போல ஏனுங்க இந்த தாரிலே இல்ல ஓனாட்டி என்ன கிடக்குது. அதுதே இல்ல ஓன என்னங்க
ஒரு மஞ்சள் அந்த கவுத்துல கட்டிக்கிட்டா போகுது. இன்னும் நீங்க புருஷன் இல்லைன்னு போகுமா, நான் பொண்டாட்டி இல்லைன்னு போகுமா? அதனால என்ன பண்றதுங்க, அப்படி ஒரு பஞ்சம் நம்மளுக்கு வந்துடுது. சரி, இதை கொண்டு போய் நான் அடுப்பட சேர்க்கையார் கடையில வச்சு ஏதாவது கொடுக்கறத வாங்கிட்டு வருவோம் என்று சொல்லி இந்த கோடகிரி கவுண்டர் முத்துவேல் கவுண்டருடைய இல்லத்திலே இப்படி பஞ்சத்தினால கொண்டு அடைய வச்சு கொஞ்ச நாள் குடிவாழ்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க வடநாட்டிலே. இப்படி இருக்க எங்க தென்னாட்டுல கோலத்தா கவுண்டர் செல்வ சீமந்தனாக சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் தினத்தில்தானே ஆனா நம்மளுக்கு வாரம் வழிவகுத்து கொடுத்தது நம்மளுடைய காணி குலதெய்வம் செல்லாண்டியம். நம்மளுக்கு வழி கிடைச்சாச்சு. இருந்தாலும் கோயிலை எடுத்து கட்டி செல்லாண்டியுடைய ஆலயத்தை ஏமனை கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாது, என்னைக்கும் இருக்கப்படாது. அப்படி குடியிருந்தா குடி விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால சரி ஏங்க கோயிலே இருந்துட்டாலும் போச்சாருங்க. அப்புறம் அதை கும்பிடாத ஓட்டு வச்சிருந்தாலும் குடி விளங்காதுன்னு சொல்லுவாங்க. குண்டு பண்றது ஒரு பெரிய காரியம் இல்ல, கோயிலை கட்டி போடலாம். ஆனா அதை சும்மா ஓட்டும் வச்சிருக்க கூடாதுங்க. அது எப்படியோ வருஷம் ஒரு தடவையாவது நல்ல முறையில கும்பிடணுங்க. அப்படி கும்பிடலைன்னா அதுக்கு ஒரு பொங்கல் திங்க வச்சு ஆமா கும்பிடலைன்னா குடி விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாமதான் இப்ப நல்ல முறையா இருக்கிறோம். நம்மளுக்கும் இப்படி அந்த தாயானவ தங்க வாங்கி கொடுத்துருக்கா. ஏதோ சோழ மன்னருடைய உதவியினால நம்மளுக்கு என்னங்க சண்டை நோர் கொடுத்துருவாங்க. ஏங்க ஏங்க எல்லாருக்கும் முன்னுக்கு வருது, எனக்கு ஏங்க அப்படியே இருக்கு. வருமா போச்சா பின்னுக்கு வருவா போச்சா இருங்க ஏங்கோ. அதனால நாமளும் ஒரு கோயிலோட கட்டி வச்சு நம்ம காலத்துக்கு தர அழியாத சொத்து ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சா ஊர் மக்கள் எல்லாம் வந்து தாயை கும்பிடுவாங்க. நாமளும் தானே அன்னாடு ஆத்தா கும்பிடுறதுக்கு ஒரு வழிபடவ சௌரியமா இருக்கும். அப்படி கும்பிட்டு வந்தாத்தான் நம்ம குடிகள் எல்லாம் விளங்கும். நாளையாங்கோ நாம் நம்ம செல்லாடி இப்படி கோயில கட்டி போட்டு என்னங்கோ அது பெண்ணையே குங்குமத்தா நல்ல காரியம் கோயில் கட்டக்கூடியது. ஆனா நாமளா கட்ட முடியும். ஒரு சீக்கிரமா நேரங்கால முதல்ல பார்க்கணும். எந்த மாசத்துல கட்டலாம், என்ன வழிமுறை என்பதை எல்லாம் ஐயோ அதெல்லாம் பார்க்காம சுடுது மணி குடி இருக்காச்ச பாலியல் நிக்கிறதுங்களா? ஆமா போச்சா சீக்கிரம் சோழாந்தோட்டி விட்டு நம்ம ஊருக்குள்ள எங்காவது சோசிகாரன் ஏன்னா கண்டல் வேலைக்கு சோழாந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு மிக தெரியும். அதனால சோழாந்தோட்டியை கூப்பிட்டு நான் சோசிகாரன் வர சொல்றேன் பெண்ணே அப்படிங்களா? ஆமா ஆமா. ஆனா சரிங்க அவன் சோசியும் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ஏனுங்க போய் சாகர மாறினாலும் தலையெழுத்து மாறாதுப்பா, கண்டிப்பா மாறாது. அதனால நாம என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் 4 பேர்த்த நம்மளுக்கு எத்தனையோ தெரிஞ்சுட்டாலும் நாம 4 பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பெரிய சொல்லுவாங்க. உண்மைதான். அதனால இதை நாமளும் என்ன எதுவும் கேட்டுட்டா போதுங்க. கண்டிப்பா கேட்டுக்கலாம் என்று சொல்லி அந்த வந்தவன் தேவியோட முடிவெடுத்தானே எங்க நல்லா வர அங்க இன்னும் வந்தோம் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால வந்துருங்க. அப்ப சோழாந்தோட்டி கூப்பிடுறது வந்தேனும். அந்த சோழாந்தோட்டியே யாரும் மாட்டாங்க சோழாந்தோட்டியா ஏனும் மாட்டாங்க பேசவில்லை. சோழந்தோட்டி இன்னும் பேசவில்லை. உப்பிட்டாரைத்தானே உலகத்தா சாமி யாருவடா சோழாந்தோட்டி ஏழுவடா பூப்பெண்களைத்தார் கோலத்தா கவுண்டர். அப்படி அழைக்கின்ற பொழுதுதான் சோழாந்தோட்டியானவன் தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா இசமாக அழைக்கிறாங்க போடுறது. நான் போய் ஒரு சீக்கிரமா என்ன விரும்ப கேட்டுட்டு வரேன். அதே மவனே நம்ம சாமி அவங்க கூப்பிடுறாங்க. அதனால என்ன ஏதுன்னு போய் சட்டுனா போய் கேட்டுட்டு வா. என்ன வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க என்று சொல்ல அப்ப சோழாந்தோட்டி தானே ஒட்டம் அப்புறம் ஐயா Bye.
சோழாத்தோட்டி ஓடி ஓடியாக கோலத்தாக்கம் முறைக்கலே கண்டு சாமி அட்டம் படுஞ்சானை ஆளானோமே அப்பா சோழாந்தோட்டி சாமி வீரம் என்ன அழகாக சொல்லுங்கோ என்னைய கூப்பிட்ட வீரம் என்ன பற்றுவாரே அப்பா சோழாந்தோட்டி உன்னை அழைத்த விவரம் என்னவென்று கேட்டா ஏன்னா 32 வாழையத்துக்கு நீ கண்டல் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறேன் எங்கால ஊருக்குள்ள பாத்தியா சோசிகாரன் ஊரு சுத்தி ஊரெல்லாம் சுத்திட்டு வாரவே நான் உனக்கு தெரியும்னு கேட்டேன். அப்படி கேட்டீங்க சாமி நான் பார்த்திருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இன்னும் பாருங்க கடவுள் மரியாதை செக்க திருப்பதி ஏரோடு வீதியிலே ஆமா சோசிகாரர் இருக்கிறாங்க. அப்படியா? ஓஹோ அப்பா சோழாந்தோட்டி அப்ப நீ ஒரு சீக்கிரமா இருக்க திருவது ஏரோடு மீதியில போய் சோசிகாரர் கையோட கூடயே கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வா. உனக்கிலேயே கையோட தான் பிறந்திருப்பாங்க. ரோட்டி தனியாக எடுத்துக் கொண்டுதானே இன்னும் வந்தோம் அந்த தேரோடு வீதியிலே வருகின்ற பொழுது சோசிகாரர்களுக்கு வணக்கம் இருந்தது. இன்னைக்கு எந்த மணி தெரியல அடிக்கடி செங்கல் தெருவது தேரோடு வீதியிலே கிழக்கு வாசல் மாலை சாத்தி இருக்கிறது. அந்த மாளிகைக்கு முன்னாலே வந்து வீரவாக சோழாந்தோட்டியானவன் இந்த சோசியத்தாரே கூப்பிட்டானே
ஜோசியர் வீட்டுல ஆங்கோ சாமி வீட்டுல யாரு இருப்பாங்க? யார் இருப்பாங்க? சாமி அடே அம்பி சாமி சாமி கோயிலுக்கு போ சாமி கோயிலுக்கு போய் கும்பிடு சாமி. சாமி ஏன் பேசுறீங்க? ஏன் புள்ள? இந்த ஆரோ வேணும் இந்த வீட்டுக்கு முன்னால வந்து சாமி சாமிங்கிறாப்பா. அது சாமி எல்லாம் கோயில்ல இது. ஊடு தெரியா நம்ம எச்சா போச்சாட்டு சாமி. நோட்டுக்கு முன்னால வந்துகிட்டு நின்றுட்டு கத்திக்கிட்டு ஆமா. இருக்காங்க. போய் பாருங்க. சாமி சோசியார நான் ஏதோ இன்னைக்கு தான் வீட்டுல இருக்கிறேன். ஆமா வெளிய வேலைக்கு போகாம இன்னைக்கு வந்து ஓடு முக்கறேன். இரு போய் பார்த்துட்டு வரேன். யாருன்னு போய் பாருங்க என்று சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னால வந்தாரு பூசியர். தம்பி சாமி கும்பரம் சாமி. யார் நீ? எம்மேரிங்களா நான் பாருங்க தென்னாடுங்க. என்ன? ஆமாங்க சோளம் தோட்டி ஓ சோளம் தொட்டியா? ஆமாங்க அப்பா சாமி அந்தல வா வந்து விஷ்ணு சாமி மங்களம் உண்டாகட்டும். ஆயத்தம் வந்திருக்கேன். என்ன மங்களம் உண்டாயிங்க. மங்களம் உண்டாகட்டும். ஆகட்டும் சாமி அது எப்படாச்சு சாமி ஓ சாமி நல்லாரு நீங்க தம்பி சாமி நம்ம ஆத்துக்கு முன்னால எதுக்கு வந்த? இன்னும் ஜோடியா வந்த? ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் எப்படா வந்தேன்? நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? என்னடா பண்றானவே? சாமி நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்களோ அப்படித்தான். அட நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க கேட்டேன். சாமி கோலத்தா கவுண்டர் இருக்காங்க. கோலத்தா கவுண்டர் ஆமா சாமி அவங்க மகராசர். ஆமா ஏன்னா சாமி என்ன போயிட்டாங்களுக்கு ஏழுங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க நல்லவர்கள். ஆமா ஏய். நல்லவங்க அரே உன்னை அதெல்லாம் கேட்கறாங்க. உன்னை வந்து சாமி இப்ப வந்தீங்க கோலத்தா கவுண்டர் இருக்கிறாங்களே இல்லையா? கோலத்தா கவுண்டர் இருக்காங்க. சாமி இருக்கிறாங்க. இப்ப என்னடா வந்து சாமி அவங்க கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய் விஷ்ணு சாமி என்னவோ ஆத்துக்கு முன்னால வந்து நின்ன ஆமாங்க. கோலத்தா கவுண்டருங்கிற ஆமாங்க. எதுக்கு வர சொன்னாங்க? என்ன ஜோடியா வர சொன்னாங்க? சாமி கோலத்தா கவுண்டர் சாமி அவங்க ஏதோ செல்வனியம்மன் கோயில் கட்டுறாங்க. ஜோசியமா போடுமாமா? அதுதான் ஜோசியம் பார்க்கணுமா கையோட கூடி வர சொன்னாங்க. ஓ அதுக்கு வர சொன்னாங்க. நீங்க பாக்குறதா முன்னகாராச்சு. ஆமா. போய் அதனால கொஞ்சம் போய் அவங்களுக்கு பார்த்து சொல்லிட்டு வந்து என்ன நான் போய் பார்த்துட்டு வர வரைக்கும் வீட்டுல பார்த்து பத்திரமா இருக்கணும். நான் தான் ஆமா. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் பழக்கம் இல்லையே. சரி எதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்? அது ஒண்ணு நீங்க விசனப்பா. நீங்க இல்லைன்னா நீங்க ஒரு ஆள் விட்டுட்டு போனா 9 பேர் எனக்கு துணைக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போயிட்டு ஆண்டு அம்மத்து முள்ள வாங்குவோம். காலம் கிட்ட கிடக்குது. அதனால பக்குவம் சொன்ன வேற ஒண்ணும் இல்லை. அப்படியா? நீ வேற வச்ச கிளியாட சிவச்சு வச்ச பஸ்ஸா இருக்கிறியா? அது நான் தான் சொன்னேன். அதுதானுங்க அது அன்னால அடிக்கிறது வச்சிருக்கிறாங்களோ. மணி அடிக்கிறது சுபஸ்ரீ மலை கிடக்குறா. அப்படி அடிச்சிருவாங்க அதெல்லாம். கூட்டிட்டு போறோம்னு தாங்கிறீங்க. எதுக்கு? கடைக்குத்தே மலை கிடைக்க போனா போச்சாதுன்னு நானு எல்லாமே சரி. எந்த கடையிலையுமே ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சிருக்கட்டுங்க. ஏனையாட்டு ஒரு உள்ள எங்க இருந்தா ஆமா நிறைய பேர் பீடி குடிக்கிறாங்களோ குடிக்கலையோ சும்மா நாள் வாங்கி வாயில் வச்சுக்கிட்டு போவாங்க. அப்படி சைத்தடிக்கிறதுக்காவது வருவாங்க. ஓ அதுக்கு வராங்க. அது மாதிரி ஒரு ஜவுளி கடைக்கு போய் பாருங்க என்னையாட்டு ஒரு பொம்மையை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சிலையை சுத்தி இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம கடையில மட்டும் எதுக்கு சும்மா இருக்கிறதுல நீ பொழுதுக்கு அங்க வந்து பொழுதோட இங்க வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டபுள் டியூட்டி இருப்போம். ஆமா ஒண்ணுக்கு ரெண்டா கட்டி ஒவ்வொருத்தருக்கு டபுள் டியூட்டி கட்டுறதெல்லாம். ஆமா என்ன சரி போயிட்டு வர்றேன். ஏன்னா பெரிய இடம் பெரிய ஆதிக்கம் பொட்டு மணி ஆட்ட தட்டப்பரு பாட்டு வா போகும் போயிட்டு என்று சொல்லி அப்ப ஜோசியர் வந்து அங்க இருந்தது. அங்க இருந்து புறப்பட்டுத்தானே எங்க அங்க இன்னும் வந்தோம். ஓடோடி வாரைய ஜோதியரே ஓட்டம் பேரையா பெருணையா ஓட்டம் பேரையா பருணையா ஓடோடி வாரைய ஜோதியரே கோலகத்தார் வீரோதேனியம் வீரோதேனி வாரைய கோலத்தார் வீரோதேனியம் பேரேனி ஜோடி வாரைய ஜோதியரே
சோசியதானே கோலத்தாக்கம் உங்க வீட்டுக்கு முன்னால வந்துகிட்டு இருக்கா. அப்படி என்ற பொழுது இருங்க சுவாமி. ஓ திருமாயம்மா என்னங்க சுவாமி எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு போய் யார் என்னன்னு பாக்குறாருங்க. எனக்கு அடுப்பு பால் வேற அடுப்புல இருக்குது. வா சாமி வாங்க வாங்க. ஆனால் நம்ம காராள குளத்துல வந்த வேளாள பூபதியான நம்ம குளத்தாக்கம் பரிவான வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். கும்பிட்டோர் கோயில் இல்லை. வணக்கம் சாமி வாங்க. ஆமா அப்ப ஜோசியரே வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் அருமையா இருக்கிறவங்க. சந்தோஷம். வயது உங்களுக்கு எத்தனை? என்னங்க குழந்தை எத்தனை குட்டி எத்தனை? கேட்கறாங்க. எத்தனை கல்யாணம் காட்சி பண்ணிட்டீங்களா? எப்படி என்ன கேட்பாங்க. அதே நீங்க முதல்ல வந்திருக்கிறீங்க. அதே உங்களுக்கு எத்தனைன்னு கேட்டேன். நமக்கு ரெண்டு. என்னங்க ரெண்டு குழந்தைங்கம்மா. அப்படிங்களா? சரி சரி நல்லா இருக்குது. நல்லா ஏனுங்க எல்லாம் பெருசாயிடுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்தேனா? சரி சரிங்க. பிள்ளை எத்தனை பையன் எத்தனைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படிங்களா? நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்க. சரி சரி. அப்ப வாங்க சொல்லி சோசியர வாரத வச்சுட்டான் இருவாங்க என்று சொல்லி இம்மோடன் அவங்க இல்லத்திலே ஆசைங்க நான் வீட்டு சோசியரே அமருங்க என்று சொன்னார். நேரம் பால் பழம் கொண்டு வர சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாம். மடக்கி போடுங்க. என்னங்க மடக்க மாட்டேங்குது. ஆறு மட்டும் மடக்க மாட்டேங்குது. சாமி அப்புறம் சாமி என்ன உண்டா பால்பழத்தை கொடுத்தீங்க. மதியா இருப்பாங்க. வேர்த்து வந்திருக்கிறார் ஜோசியர். சாமி இது இருக்குங்க. காராம்பசு மாட்டு பால். மாட்டு பாலுங்களா? நல்ல வயிறு குடிக்கலாம் குடிக்கலாம். சாப்பிடும். ஜோசியரானே குளத்தாக்கம் வீட்டுல வந்து வாழ்க்கை சாப்பிடுகின்ற பொழுது அந்த காணிக்கையாளர் கொடுத்து வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஏன்னா குளத்தாக்கம் செல்லாண்டியோட கோயிலுக்கு ஜோசியம் பாக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த காணிக்கையாளர் கொடுத்து வாழ்க்கை வேணும்னு சொல்லி திருப்பூர் தமிழ் மணி என்ற பெயர் பெற்ற முடியவாங்க. இந்த அந்த காணிக்கையாக வாழ்த்து இருப்பது இன்னும் 100 ரூபாய். 100 ரூபாய் ஜோசியம் பாக்குறாங்க. செல்லாண்டியவனுடைய குடிமையாய் கும்பத்துப்பாடும் முடியாத செல்வங்கள் தாளைய துப்பாட சாப்பிட்டேன். பால் குடிச்சது பால் வாங்க வாங்க. அப்படி ஜோசியர் பால்பாமான கொஞ்சம் வசதியாக இருப்பாரு. ஆனால் சுவாமி இந்த சோழாந்தோட்டியை விட்டு வர சொன்னீங்களே எனக்கு இந்த நேரத்தில் தானே அழைச்சனம் அழைச்சோ வீரம் என்னோ சாமி வீரம் என்னோ இதவானே யாரும் விட்டோம் சோழி என்னோ நீங்க சோழி என்னோ உபியத்தோ விகரம் என்னோ சாமி விகரம் என்னோ விகரம் என்னோ சாமி விகரம் என்னோ இதவானிய கோலத்தார் கோலத்தார் சொல்லும் எங்கோ சாமி சொல்லே உபியத்தோ
உலகத்தரும் மன்னா சொல்லும் எங்கோ நீங்க சொல்லுங்கோ நீங்க அன்பூரானே சொல்லுவோம் இளைய கூப்பிட்ட விரம் என்ன உலகத்தான் சுவாமி உங்களை கூப்பிட்டு கேட்கிறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க நாங்க வரலாற்றிலே வாழ வழி இல்லாம தென்னாடு வருகின்ற பொழுது எங்களுக்கு செல்லாண்டிய மந்த வாழ வழிவகுத்து கொடுத்ததும் கூடத்தையுமாக வந்த காவேரி கரை ஓரத்திலே செல்லாண்டிய மண் அமர்ந்திருக்கிறாங்க அதனால நாங்களும் பாரு வந்து இவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு நல்லபடியா ஊருக்குள்ளே நல்லா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆகையாலே குங்குமத்தாளுக்கும் எனக்கும் ஒரு யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய காணி குழந்தையும் செல்லாண்டியவனுக்கு கோயிலை எடுத்து கட்டலாம் ஒரு யோசனை பண்ணி இருக்கிறோம். கோயில் கட்டுறீங்க? ஆமா ஆமா ஆமாங்க, கோயில் கட்டணும். நீங்க கோயில் கட்டலாம் ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் எந்த காரியமானாலும் ஜோசியமானது பார்த்து ஒரு நேர காலங்களை பார்க்கணும்ல. இப்ப நேர காரியமானது நடக்கணும்னு சொல்லி ஒன்னா குங்குமத்தா அதனால சோழாந்தோட்டி ஒட்டுங்களை வர சொல்லி இருக்கிறேன். செல்லாண்டியவனுக்கு கோயில் எடுத்து கட்டுறதுக்கு ஒரு நாள் பார்த்து கொடுங்க, நேர காலம் குறிச்சு கொடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் கூப்பிட்டோம். அதுக்குத்தான் கூப்பிட்டீங்க? ஆமா ஆமா ஆமாங்க. உங்களுக்கு எடுத்து பாருங்க. எடுத்து பாரு, கொஞ்சம் நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அங்கேயே இருக்குல்லையா? அதுல வாங்க எதிர்பார்க்க ஏட்டுல சாமி ஏட்டுல பாருங்க. அப்ப ஜோசியானவர்கள் அந்த பஞ்சாங்க ஏறிடத்தை வச்சு அந்த குலத்தாக்களுடைய மாளிகையிலே பஞ்சாங்கத்துக்கு பூஜையானது போட்டாங்க. சாமியுடைய கோயில் கட்டுறதுக்கு நேரங்காலம் பாக்குறதுனால ஆண்டவனை வேண்டி ஒருபாடு பாக்குறாங்க. தேங்காவானதை உடச்சு வச்சு பூஜைகானது பண்ணி அந்த ஏட்டுக்குத்தானே ஒரு பூசை முடிச்சானே அந்நேரம் அந்த ஜோசியர் அந்த கட்டேகே காயிரத்தே காயிரத்தே செலுத்திய பார்த்தாரே பார்த்தாரே காயிரத்தே 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 ஜோசியரே கிடத்தே பார்த்தாரே பார்த்தாரே ஜோசியர் பஞ்சாங்கோ பார்த்து விட்டு பஞ்சாங்கம் பார்த்துவிட்டு பலனத்து சொன்னார். கன்னித்தமிழ் ஏழத்தை கணிதங்களை கணித்தெடுத்து வண்ண தமிழ் ஏழத்து வாஸ்துவ நாளான வார்த்தார். ஆனால் சுவாமி சே இருக்க மனை உதிக்க திசரத கும்ப லக்கணமாம். சே இருக்க மனை உதிக்க திசரத கும்ப லக்கணமாம். மேசம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கடகம். கன்னி எங்கே? கன்னி எங்கே? ஆறாவதுக்கு பக்கத்துல என்னங்க? கன்னி கன்னி கன்னிமாரி அங்கதான் இருக்கு. ஐயோ சாமி, கொஞ்சம் நேரம் கம்முனருங்க. துலாம் விருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் எங்கே? கும்பம் கோட்டை மாதிரி இல்லைங்க. இது ஓட எடுக்கிறது கும்பமுங்க கோட்டை மாதிரி சொல்லுங்க. வட்டமாரியம் கோயிலியா? ஐயோ விஷ்ணு சாமி, இது கும்ப ராசி. ஓ ராசி. நேரம் கம்முனருங்க. சரி, 1 2 3 9 12 27. இல்ல இன்னும் மேலே போய் சோசியல் வாத்தியார் கிட்ட படிச்சாரா இல்ல டீச்சர் கிட்ட படிச்சாரா? அத மேலே போறாரு. ஓ 1 2 3 9 12 27. ஓஹோ
27 12 9 மேல போனப்ப கீழே வந்துதான் போகணும். எப்ப வருது? எப்போ வரீங்க? வெடிச்சா வந்துரு. வெடிச்சா வந்துருங்களா? வெடியா வருமா? அது எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. ஒட்டான கமல் இருக்க. சரிங்க. 9 கிரகம் 12 ராசி. நட்சத்திரம் 27. ஓஹோ. அதுல 9 12 27 சொன்னேன். ஆமா. சரி சரி. இந்த நேரங்களை கழிச்சு பார்க்கிறேன். ஆனா சாமி மாசியோ 5ஆம் தேதி மதிப்பான திங்கட்கிழமை. மாசியோ 5ஆம் தேதி மதிப்பான திங்கட்கிழமை. பூரண நட்சத்திரம் பூரான் இருக்குது. இங்க கவனம் காணும். அவன்றாங்க கோமன் தவிர்த்துக்கிட்டு ஆடுறாரு. என்ன சூடா போற? ஏங்க அங்க என்ன பண்றீங்க? பூரா இருக்கு சாமி. ஐயோ ஐயோ. பூராணி நட்சத்திரம் அன்னைக்கு பொழுது நட்சத்திரங்களா? கோமன் தவிர்த்துக்கிட்டு ஆடுறீங்க. ஏன் சாமி பூரா இருக்கு அப்புறம் பயம் இல்லாம என்ன பண்ணுவாங்க? மாசி மாதம் 5ஆம் நாள். சரி. மதிப்பான திங்கட்கிழமை எனக்கு அருமையான நாள். ஜீவன் இருக்குது, நேர்த்தி இருக்குது, சுப ஓரைகள் கூடி இருக்குது, வளர்ப்புறைகளாக இருக்குது. அந்த அன்னைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்து நாளுங்களா? சரி சரி சார். ஏன்னா வாஸ்து நாள் சொன்னா பூமிக்கு பூஜை ஓடுகிற பொழுது பாருங்க, ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து பல பொழுதுக்கு வாழ்ந்தக்குள்ளேயே வழக்கால் பிடிச்சிடணும். அது சரி புடிச்சிட்டா போச்சு. பொழுது மேல வரக்குள்ளீங்க. ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து பல பொழுதுக்கு வாழ்ந்ததுக்கு முன்ன பிடிச்சிடணும். கொஞ்சம் நேரம் காலம் பாருங்க. அப்புறம் நீங்க போய் கட்டமாடிக்கு காய் நின்று போய் சாமி நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி கட்டிக்கலாம். வாஸ்து தேவன் வந்து பாருங்க, காலையில வல்துளைக்கு நீராடி விட்டு சாப்பிட்டு விட்டு வந்து வெத்தாவாக்காரத போட்டு தாமரம் திரைப்பார். சந்தோஷமானது போறது. அந்த நேரத்தில் வழக்கால் பிடிக்கணும். சரி சரி. அப்படிங்களா? ஆமா. சரி கட்டாதான் போட்டு வரி போய் படுக்கிற போது முடிச்சா அப்புறம் நீங்க ஊரு கட்டணும் அப்ப படுத்தே போயிடும். அப்படியா? சரி சரி. சந்தோஷமா இருக்கிறத வழக்கால் பிடிக்கணும். திங்கட்கிழமைக்கு நாள் வந்து வர நெடுநாளா இருந்தாலும் வாஸ்து நாள். ஆகையாக அந்த அன்னைக்கு நேரமே வழக்கால் பிடிச்சிடலாங்க. வாஸ்து பிடிக்கிறது நான் சொல்லி விடுறேன். அந்த நாளைக்கு நீங்களே வந்துருங்க. வாஸ்து பிடிச்சிடலாம். வாஸ்து பிடிக்கிறது சிக்குமா? வாஸ்து நாள் வந்து வாஸ்து நாள் பூமிக்கு பூஜை போடுறதுக்கு. சரி முன்னோட முறையா நீங்களே இருந்து என்ன எப்படி எப்படி செய்யணுமோ என்ன பண்ணணுமோ இதெல்லாம் நீங்களே வந்திருந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டு போகும். மிக சந்தோஷமாக அந்த நாள் வர வேண்டிய நாளில் இருக்க வேண்டிய நேரத்தில் நான் வந்து நடத்தி கொடுத்துட போறேங்க. அப்படியே போயிட்டு வரேங்க. மிக சந்தோஷம். அதுல பாருங்க. சரிங்க. ஜோசியமானது வார்த்தாச்சு. ஏட்டு காணிக்கு 8 ரூபா, வார்த்த காணிக்கு 10 ரூபா. வருஷமானது போட்டா அண்ணன் சேர்த்து வாங்கிக்கீங்கள் என்று சொல்லிட்டார். வேணும் என்கிற பொன்குரலை வாரி வழங்கினார். அதை வாங்கிக் கொண்டு சந்தோஷப்பட்டு சோசியர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். அடுத்தபடியாக மன்னவனும் தேவியும் 2 பேர்களும் கோயில் கட்டுவது எப்படி என்று சொல்லித்தானே அவங்க ஆலோசனை செய்தாங்க. ஒத்து நினைச்ச 1 கோடி யோசனையே, நினைச்ச 1 கோடி யோசனையே, பல கோடி யோசனை நகமலை போட்டோன தீவைய பாட்டு வருவாடி யோசனையே, வருவாடி யோசனையே, 10 லட்சங்க மலையே, வருவாடி யோசனையே மரத்திலமே. இந்த கோயில் கட்டுறதுன்னா இதுக்கு தக்க வழியை எதுக்கு நம்ம சோழ மன்னர் இருக்கிறாங்க. உண்மைதான். சேர சோழ பாண்டிய மன்னராக தானே நம்மளுக்கு இந்த நாடு நகரம் கிடைச்சது. இந்த கோயில் கட்டோடுனால அவியில முன்னோட முறையா செஞ்சோம்னா எல்லாம் அவி வாத்துக்கு வாங்க, அவி சொன்னா கேட்பாங்க. இருந்தா ஒரு நம்பர், ஒரு பெரிய ஓடு, ஒரு பிரசிடண்ட், இப்படி எல்லாம்
இப்படி எல்லாம் 4 பேர் இருந்தா அவங்க வந்து நின்று சொன்னா கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்மளுக்கும் நாளை இப்படி மன்னர் இருக்கிறவோ அவங்க போய் சொன்னோம்னா அவங்க முன்னோடு முளையா நின்று வானா வருவாங்க போனா போவாங்க. ஆரம்பங்களை விட்டு நம்மளுக்கு வேலை செஞ்சுருவாங்க. அதனால இந்த சேரி சமாசாரத்தை கொஞ்சம் அவங்களுக்கு இருந்துச்சா நான் நினைக்கிறேன். அப்ப உழத்தாக்கும் பிரகாரமாகத்தானே கம்மி எங்கெல்லாம் வர்றாங்க இன்னும் வந்தோம். எங்க குலத்தான் கொண்டுதானே அப்ப வருகிறான் சோழவள நாடு. சோழவள நாடு வருகின்ற பொழுது தீவிரமாக இருக்கின்றார்கள். அப்பா தீவிரமாக நான் ஒரு சீக்கிரமாகத்தானே மன்னரை பார்க்க வேணும். அனுமதி பெற்று வாருங்கள். நல்ல நன்றானே இந்த சேரி சவாசரத்தை சோழ மன்னரிடத்திலே தெரிவிக்க சரி. ஆனால் கூடத்தான் தோன்றர் வந்திருக்கிறதாக சொல்லுகிறாய் அப்பா. சீக்கிரமா அவர்களை தாமதிக்காமல் அரண்மனைக்குள்ளே அனுப்பி இந்த தகவலை சொல்லுகின்ற பொழுது அப்ப கூடத்தான் சொல்லுதானே ஒரு சீக்கிரமா அரண்மனைக்குள்ளதானே அரண்மனைக்குள்ளே வந்தார். சோழ மன்னரை கருளே கண்டு தென்னாட்டை ஆளக்கூடிய சோழ மன்னருக்கு பணிவான வணக்கம் சுவாமி என்று சொல்லி அடிவடைந்தார். குலத்தாக்கு ஐயா தாராள குலத்தில் வந்த வேளாண் பூபதியை நீங்க வந்து என்னிடத்தை அறிவுடையலாமா? எங்க வந்துவாக தகராறுகள் தீராமல் இருக்கின்ற பொழுது நீங்களே உன்னோடு முடியாது என்று எங்களுக்கு வந்துவாகத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து பாராபட்சம் இல்லாத காரண சுவாமி நீங்கள் மிக்க சந்தோஷமுங்க. ஐயா மன்னா நாங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். அப்புறம் அதுல பாருங்க அப்புறம் எல்லாம் நலந்தானுங்க அருமையாக இருக்க ஏதோ ஒரு குறையும் இல்லைங்க சுவாமி. மிக்க சந்தோஷம். கோமண்ணா எங்க இடத்துல ஏதோ ஒரு குறையும் இல்லை ஆகட்டுங்க. ஆனால் இந்த நேரத்தில் தானே என்னை நாடி வந்திருக்கிறீர்களே உண்மைதான். ஒரு ஆளை அனுப்பி இருக்கலாமே என்ன செய்தி சமாச்சாரங்கிறத சொல்லி அனுப்பி இருக்கலாமே. நீங்களே நேரடியாக வந்திருக்கிறதுனால என்ன காரணம் என்பதை நான் தெரிய வேணும் அல்லவா? ஐயா சோழமண்ணா காரணம் கண்டிப்பா காரணம் இருக்குது. ஆள் அனுப்புறாங்க சொன்னா அதற்குண்டான காரணங்களா இருக்கணும். இது வந்து மிக்க ஒரு சந்தோஷமான காரியம் ஒண்ணு. மகம் போறது
ஆள் போறதத்து வேணும், நான் போறதே உத்தமம்னு சொல்லுவாங்க. அதனால நானே நேரடியா வந்துட்டு போங்க. நேரடியா நீங்களே வந்தோம்னு சொல்றீங்க. அப்ப என்னவையா காரணமா எனக்கறியா நீ சொல்லவே என்னை நாடி வந்த காரணம் என்ன? என் இடத்துல உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும்? உங்களுடைய உதவி வேணும் என்பதற்காகவே தான் நான் வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்ன உதவின்னா, சரி, என்னமோ எங்களுடைய காணி குலதெய்வமாகிய செல்லாண்டி அம்மன் சரி, ஒரு கோயிலானது கட்டி கும்பலாம் யோசனைங்க. அப்படிங்களா? நாம கோயில் சந்தோஷம். தன்னுடைய இஷ்ட தேவதையே சரி, அதுக்கு தக்கபடியான பராமரிப்பட்ட ஒரு கோயை கட்டி கும்பிடலைன்னா அப்புறம் நம்ம குடி வழங்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதனால இங்க குலதெய்வத்தை கோயிலை கட்டலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணணுங்க. அப்படிங்களா? உடனேயே என்னதான் 1000 இருந்துட்டாங்க. சரி, உங்களை முன்னோடு முல்லையா வச்சு உங்களுடைய உதவியான அந்த கோயிலை கட்டி கொடுக்கணும். அதுக்குத்தே தாங்க வந்தவங்க. எல்லாம் உங்களுடைய காலத்துல எத்தனையோ கோயிலை குழந்தை கட்டி இருக்கிறீங்க. அதனால எங்களுக்கும் ஒரு காலத்துக்கு அறியாம இருக்க உங்களுடைய பேர் நடக்கும்படியாக ஏதோ ஒரு கோயிலை கட்டி கொடுக்கணுங்க. ஐயா, காலால குளத்துல இருந்த வேளாண் பூமதி கண்டிப்பா கோயிலை கட்டி விடலாம். அதுக்கு நேர காலங்கள் பார்த்து சுப வேலையிலே இந்த வேலையை துவங்கணும். நேரங்காலம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தாச்சுங்க. அப்படிங்களா? எந்த நாள்ல? அதாவது சரி, மாசி மாசமுங்க. ஆமாங்க, மாசி மாசத்துல இது திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் பிறந்த நாள். சரி, நீண்ட நாள் வாஸ்து நாளா இருக்கு ஜோதியும் சொன்னாருங்க. அப்படிங்களா? ஐயா, குளத்தா கவுண்டரே, ஜோதியர்கிட்ட நீங்களும் பார்த்துக்குங்க. கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். இந்த வருகின்ற மாசி மாதம் 5ஆம் நாள் மதிப்பான திங்கட்கிழமை அன்னைக்கு அருமையான வாஸ்து நாள். அந்த அன்னைக்கே பூமி முந்தையானது ஓட்டுறா. அப்படியே நீங்க ஆக வேண்டிய காரியம் பாருங்க. நாங்களே வந்து முன்னோடு முடியாது பூஜைகளை நடந்து கொடுக்கிறோம். அப்படியே வேண்டாம். எல்லாம் வரவழைத்து என்ன வேணும் ஏது வேணும்ங்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக. அதனால நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டா சரி, அனைத்தையும் தயார் பண்ணிடுவோம். நீங்க வந்து பூமி பூசையானது போட்டு கோயில் கட்டுறதுக்கு பாலக்கால் பிடித்து வேலையை துவங்கி வச்சிடும். மிக்க சந்தோஷம் என்று சொல்லி அப்ப சோழ மன்னர் வாக்கும் அளித்தாரே. உங்களுடைய கோயில் கட்டுற இடத்துக்கு தேவையான பொருட்களும் ஆரம்பம் அனைத்து வந்துருவாங்க. அந்த அன்னைக்கு வேலையை தொடங்கிறதா அப்படியா என்ற வாக்காளர் ஒத்துவிட்டு எங்க சோழ மன்னர் தானே ஒரு சீக்கிரமாக வந்த விவசாயிகளை கூப்பிட்டு இந்த செல்லாண்டியவனுக்கு கோயில் கட்டுறதுக்கு தேவையான ஆரம்பங்களை தாண்டி விட வேண்டும். தேவையான முறையெல்லாம் கொண்டு போய் போட வேணும். ஏன்னா நம்மளுக்கு பங்குவாக தகராறு தீராம இருக்கிறேன் கோலத்தான் கவுண்டதே முன்னோடு முடியாது தீர்த்து வச்சார்கள். அப்பேற்பட்ட கால சபைக்கு நாமளும் துணை புரிய வேணும் என்று சொல்லி எங்க சோழமனதானே ஒரு சீக்கிரமாக கொத்தனார்களை கூப்பிட்டு, ஐயா கொத்தனார்களே, இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னென்ன பொருள் முதல்ல வேணும்? வாஸ்து பூசை போடுறதுக்கு வாஸ்து பூசை ஓடுறதுங்களா? அது தேங்காய் வேணுமுங்க, அப்புறம் அதுல 2 பழம் வேணுமுங்க, அப்புறம் பாருங்க பத்தி வேணுமுங்க, சோளம் வேணுமுங்க, அப்புறம் சாம்பிராணி வேணுமுங்க, பால் வேணுமுங்க, அப்புறம் இளநீ வேணுமுங்க, அப்புறம் பூ வேணுமுங்க, அப்புறம் அதுக்கு மேல வர ஆப்பிள் ஆரஞ்சு பழ வகைகள் வேணுமுங்க. இப்படி எல்லாம் வச்சுட்டேன். பூமி பூசை ஓடணுங்களா? தேங்காய் பழம் வெத்தலவாக்கு எலுமிச்சங்களை வத்து சூழல் சாம்பிராணிகளும் அடுத்தபடியாக பூமலர்களும் நவதானியங்களும் வச்சு போட வேணும். அடுத்தபடியா பாலக்காரன் நெய்யோடு குடிச்சிடணும். ஆமா, இந்த காவேரி மண்ணு நல்ல மணல் வேணும். என்ன சொல்லணும் என்று சொல்லி தேவையான முறை எல்லாம் கொண்டு வந்து இறங்கிருங்க. வருகின்ற திங்கட்கிழமை இறக்கி செல்லாண்டியுடைய கோவில் கட்டுறதுக்கு வாக்காளர் குடிக்கிற பூஜை என்று சொல்லி வாக்களித்து அதற்கு தேவையான முறையெல்லாம் சேகரித்து வைத்தார் சோழமன்னர். அந்த எம்பெருமான் 1000 திருவிழாதானே கோலத்தாக்கவர்கள் உதுவத்தா கவனசியார் அவர்கள் திங்கட்கிழமை இறக்கி வாக்காளர் பிடிக்கிறதுக்கு சோழமன்னரே வாழ்விட்டாங்க.
பெண்ணே, நம்மளுக்கு ஏதோ ஒரு கவலையும் இல்லை, மிக்க சந்தோஷம் என்று சொல்லி அவர்களும் சந்தோஷப்பிரியமா இருக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த செல்லாண்டியம்மன் கோயில் கட்டுற இடத்துக்கு தேவையான மரலாம் கொண்டு வந்து இறக்கி வச்சு நிறையா இருக்குது. அப்ப மாயவன் திருவிழாதானே திங்கட்கிழமைக்கு நேரமே போகணும் என்று சொல்லி மன்னவன் தேவி 22 பேரும் வீடுவாசலாம் விலகிவிட்டு நீராடி நீர் பொழுது நீதி உள்ள கால சாமிகள் அந்த பூஜைக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டு சாமி எங்க அல்லவா அங்க இன்னும் காவேரி கரையிலே அடி அம்மா வந்தாங்க. அப்படி வத்தந்தவையறிய வாழையத்தார் முன்னாலே கோலத்தார் கவுண்டர் முகவத்தார் கவுண்டசியுடைய தலைமையிலே கோலத்தார் கவுண்டருடைய குலதெய்வ கோயை கட்டுறதுக்கு அந்த பூமியாருக்கு பூஜைகள் ஓடுகிறாங்க. கோயை கட்டுறதுக்கு புதுவோட சொல்லி ஐயமாக வந்தது வேள்விகள் நடத்தி பூமிக்கு பூஜையானது போட்டாங்க. பூஜையானது போட்டு வேலையிலே கோயில் கட்டுறதுக்கு வழக்கால் பிடிச்சார். வழக்கால் பிடிச்ச உடனே கூப்பிட்டு கட்டவானத்தை கொடுத்தாங்க. செல்லாண்டியம்மன் கோயில் கட்டுறதுக்கு வழக்கால் பிடிச்சு பூமி ஓடாச்சு. அடுத்த வழியாக நீங்க எல்லாம் இந்த வளையத்து மக்கள் எல்லாம் வந்திருந்தது உங்களுக்கு தேவையான ஆளுமைகளை கொண்டு வந்து சிறப்பான முறையிலே கோயிலை கட்ட வேணும். தேவையான முறை கொடுக்கணும்னு சொல்லி அட்டவானத்துகள் கொடுத்து வாக்குறுதி கொடுத்தார் சோழ மன்னர். இருக்க எங்க குணத்தாக்க முகவத்தாக வச்சு முகவத்தா என்னங்க நம்மளுக்கு பாரு பங்கு பங்காளியோட சூழ்ச்சிகளால் என்ன வந்ததுக்கு நம்மளுக்கு செல்லாண்டி வாழ வழிவகுத்து கொடுத்தது. இப்ப நாமளும் கோயில் எடுத்து கட்டுறோம். நம்ம வந்து அதிகப்படி பாட்டு செய்ய இருந்தது உண்மைதாங்க. சாமி முறை இருந்ததுன்னா தப்பா போயிருப்பாங்க. யாரும் நெறியா இருக்கிறாங்க. இப்படி இருக்க செல்லாண்டியுடைய கோயில் கட்டுற வேலைதானே சிறப்பான முறையில வேலை துவங்கிட்டார். சுவாமிகளே செல்லாண்டியம்மனுக்கு கோயில் கட்டி செல்லாண்டியம்மனுக்கு கோயிலானது கட்டி நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்புதலுடன் ஐயமாக வச்சு புண்ணிய சிலைகள் பண்ணக்கூடியதும் அடுத்தபடியான கதைகள் வரும்.